நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான காரியம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏன்னா நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது. சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, அற்புதம் நடக்க போகிறது. நாளைக்கு இந்த நேரம் உங்க வீட்டில் அற்புதம், உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம், நீங்க ஜெபித்த காரியத்தில் அற்புதம், நீங்க எதை வேண்டி வந்தீர்களோ அதற்கு அற்புதம். அதனால உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் என்று எழுதுவதனால் பரிசுத்தம் உண்டாவதில்லை. பரிசுத்தவானாக மாறியிருக்கிறேன் என்று சொல்வதனால் பரிசுத்தம் உண்டாவதில்லை. பரிசுத்த வாழ்க்கையினுடைய சில ஒழுக்க சீலங்களை கடைபிடித்துக் கொள்வதனாலே பரிசுத்தம் உண்டாவதில்லை. பரிசுத்தம் என்பது கர்த்தரும் மனிதனும் இணைந்து உண்டாகிற ஒரு கூட்டு முயற்சியை தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் நம்மிலே இல்லாவிட்டால், வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு நிருபம் எழுதும் பொழுது சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவன் பரிசுத்தத்திற்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். நயம் காட்டி கிறிஸ்துவின் அன்பையும் நேசத்தையும் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் அடையாளமிட்டாரே, நம்மை தனக்கென்று அழைத்தாரே. அந்த தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நேரத்தில் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவர் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்க பேச்சில பரிசுத்தமா இருங்க, உங்க பார்வையில பரிசுத்தமா இருங்க, உங்க செயல் எல்லாம் நீங்க பரிசுத்தமா இருங்க. ஹல்லேலூயா. சரி, பரிசுத்தமா இருக்கணும். எப்படி பரிசுத்தமா இருப்பது? பரிசுத்தமா இருப்பதற்கு என்று என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் ஜெபிச்சா போதுமா பாஸ்டர்? தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிப்பதினால் பரிசுத்தம் உண்டாவதில்லை. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர், பாவத்தை தொடமாட்டார். ஆமென். அசுத்தத்திற்கும் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தேவனுக்கு ரொம்ப தூரம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, அவர் பரிசுத்தர், அவர் என்றும் பரிசுத்தர், ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்ற இப்பிரார்த்தனை எல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாய் இருப்பதற்கு உங்கள் இருதயங்களில் முதலாவது தீர்மானம் செய்யுங்கள். ராஜ போஜனமானாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென். நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா, ஆண்டவரே சினிமா சேனல் ஒன்றும் என் வீட்டில் வரக்கூடாது, இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்க நினைக்கிறேன், ஆண்டவரே டாஸ்மாக் கடையெல்லாம் மூடும் ஆண்டவரே. அது மூட போறது இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. அது மூடிச்சுன்னா அரசாங்கம் மூடிரும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு. அது மூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே டாஸ்மார்க்கை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. டாஸ்மார்க்கு போக மாட்டவன் ஆண்டவரே என்று சொல்லுவாயா? ஒரு தீர்மானம் செய்ய முடியுமா? கஞ்சாவை தொடமாட்டேன், பிரவுன் சுகர் தொடமாட்டேன் ஆண்டவரே, போதை வஸ்துக்கள் ஒன்றும் தொடமாட்டேன், இன்றிலிருந்து வேண்டாம் என்பதை விலக்கி வைக்கிறேன். விபச்சாரம், வேசித்தனம், அநியாயம், விக்கிரகாராதனை இதொன்று செய்ய மாட்டேன். இந்த தீர்மானம் உங்களால செய்ய முடியுமா? இந்த தீர்மானம் செஞ்சா போதும். இந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். அதுதான் சொன்னேன், கர்த்தரும் மனிதனும் சேர்ந்து செய்கிற கூட்டு முயற்சி தான் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயத்தில் தீர்மானம் செய்யணும். ஆண்டவரே, எந்த காரணத்தை ஒட்டியும் இனிமே
இந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த தீங்கு செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை செய்ய மாட்டேன், இந்த பேச்சு பேச மாட்டேன், இனிமே இந்த அவிசுவாசத்தை அறிக்கை செய்ய மாட்டேன், தேவையில்லாத பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன். கண்களுக்கு கலிக்கமிட்டு இருக்கிறேன், என் காதுகளை விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறேன், என் நாவுகளை சுத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் தீர்மானம் செய்வீர்களானால் கர்த்தர் அவைகளில் நிலைத்திருப்பதற்கு பலனை அருளி தீர்மானம் செய்கிற தம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரே தானியேலுக்கு அருளின பலனை நமக்கும் அருளி நீ எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று நம்மை நேசகுமாரரும் குமாரத்திகளுமாய் செல்ல பிள்ளைகளாய் மார்போடு சேர்த்தடைத்துக் கொண்டு பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிற பரிசுத்த சந்ததிகளாய் நிலைத்திருக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்மானம் செய்யணும். இரண்டாவது, சீக்கிரம் சொல்லிட்டு போறேன், நல்ல வசனம் வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து கேலண்டர்ல என்ன வசனம் அதெல்லாம் பார்க்க கூடாது. காலையில் எழுந்து போராப்புல வேதத்தை விரிச்சு ஆண்டவரே சொல்லும்படி என் கேட்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. முழங்காலிலே நின்று வேத வசனத்தை திறந்து வச்சு இந்த வசனம் என் வாழ்க்கைக்கு தீபமாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது, இந்த வசனம் வாசிக்கல என் உள்ளான மனுஷனில் பலன் இல்லை,